இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்த்துடலாம். படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் தாங்க. இப்படி ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ் எல்லா சீனுக்குமே கரெக்டாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப்போட மியூசிக்குங்க. அந்த மியூசிக்குமே அவர் எந்த சீனுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தார். எந்த பக்கமே ஓவராக போடல, எந்த பக்கமும் கம்மியாகவும் போடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விடவே செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக போச்சு படம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தாங்க இந்த படம் இருக்குது. ஒரு டேரக்டராக பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழை வந்து சூப்பராக எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த சீனை இப்போ எப்படி வைக்கணும் அப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தார். இந்த படம் சோலோ ரிலீஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க பாக்ஸ் ஆஃபீஸில். இப்போ போட்டிக்கு 2 படம் இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த படத்துக்கு மக்கள் போவாங்களா இல்லையான்னு. இந்த படத்துக்கு ரேட்டிங் நான் 10க்கு 6.5 கொடுப்பேங்க.